என்று என்னை ஈர்க்கும் நடை போட்டு காட்டுகின்றாய். அண்ணன் நடைக்கு மயங்கி ஆடவர் என் பின் ஓடி வரல் வேண்டாவோ? ஆஹா, இது ஏறு நடை. பெண்ணடை அன்னமென்றால் என்னடை ஏறு என்ற இலக்கணம் காட்டாதோ? நான் அன்னம், நீங்கள் சிம்மம். ஆனால் நான் அன்னம் மட்டுமல்ல, குயில் கூட. ஆமா, இவள் குயில் கூட. எப்படி எப்படி? இது சிம்மமா? பொருத்தம் பொருத்தம். சரி, நான் வள்ளி போலும் துள்ளுவேன். ஆமா, இவள் வள்ளி போலும் துள்ளுவாள். நான் அடக்க வந்த முருகவேல் போல் முளைத்தெழுவேன். நான் ஆணாக மாறினால்? ஆமா, இவள் ஆணாக மாறினாள். எப்படி? அமைத்து காட்டு. நீ ஆடும் தெய்வமானால் நான் ஆடும் அம்மையாவேன். அன்பே, நாம் இருவருமே இணைத்தவரல். இன்பமே, அதனாலன்றோ இணைந்தவரானோ? சத்தம் போடாதீங்க. என்ன இது சத்தம்? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. மகாஜனங்களே, இத்தனை நேரம் கோவலனும் மாதவியும் மாறி மாறி ஆடி காமிச்சாங்க. நல்லாதான் ஆட்டம் போட்டாங்க, சிறப்பா தான் நடிச்சாங்க. ஆனா சிறப்பா நடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? ரொம்ப சாதாரணமான விஷயம். யார் வேணும்னாலும் நடிச்சிடலாம். ஆனா இவரு என்னமா தாளம் போட்டாரு, ஜால்ரா போட்டே தன்னுடைய திறமையெல்லாம் காட்டிட்டாரு. இந்த காலத்துல தாளம் போடுறவனுக்கு தான் மாலை, மரியாதை, மதிப்பு எல்லாம் நடக்குது. அதனால் இந்த மாலையை தலைவர் பொன்னுத்தேவர் அவர்களுக்கு போடுகிறேன். இன்று முதல் அவர் ஜால்ரா மன்னன் என்ற பட்டத்திற்கு உரியவராகிறார். கை தட்டுங்க, எல்லாரும் தட்டுங்க, கை தட்டுங்க. ஒப்புரானே கதாநாயகன் நடிச்சவர் ஓரமா நிக்கிறாரு. அவர் பேசின ஒவ்வொரு வசனத்துக்கும் உடம்பே புல்லரிச்சு போச்சு. நீ மாலை அவருக்கு போடாம மாமாவுக்கு போடுறிய. இந்த மாமா ஒவ்வொரு முறையும் ஜிங் ஜிக்னு தட்டும் போதுதான் என் உடம்பு புல்லரிக்குது. அதனாலதான் மாலை அவருக்கு போட்டேன். அதான் எவன் எந்தெந்த கூட்டத்துல பழகுறீங்களோ அந்தந்த அளவுக்கு தான் அவங்க அறிவு வளர்ச்சி இருக்கு. யார்கிட்ட அறிவை பத்தி பேசுற? நீ வாய மூடுறா. நீ முதல்ல மேடையை விட்டு இறங்கு கீழே. உனக்கு இஷ்டம் தான் கோவலனுக்கு நீ மாலை போடுறான். ஏய், அரைஞ்சு பல்ல உடைச்சு போடுவேன். எங்க ஒன்னா பார்க்கலாம். அண்ணே, வாங்க வாங்க. மாமா வாங்க. இது என்ன சிரிப்பு? உங்க ரெண்டு பேத்துக்கு சிரிக்கும்போதே பேசவே தெரியாது. அச்சா, வாங்க வாங்க. சிரிச்சுட்டாங்க. மாமா சிரிச்சுட்டாரா? அப்ப உலகத்திலேயே 9வது அதிசயம்னு சொல்லு. கொம்பேரி தேவர் சிரிச்சுட்டார் ஊர் பயல்களுக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும் மாமா கிட்ட இருக்கிற பயமே போயிடும். மாமா, தயவு செஞ்சு உங்க சிரிப்பை வாபஸ் வாங்கிக்கங்க. உங்களுடைய இந்த சிரிப்பு உங்க சரித்திரத்திலே பெரிய கரை. ஏன் சிரிப்பு அடக்குறீங்க? வெளியே தள்ளுங்க. ஆமா, நீங்க சிரிக்கும்படியா இப்ப என்ன நடந்தது? ஆமா, நீங்க ஏன்பா சிரிக்கிறீங்க? யாராவது பச்சை நோட்டை நீட்டினாங்களா? என்னடா தம்பி, நீ கோவல்லாம் வந்து அந்த அழகுக்கு வேற யாரு ஈடுன்னு கேட்டு நான் சிரிச்சேன். ஆம்பளைக்கு என்ன வண்டி கிடக்கு? அழகும் கத்திரிக்காய். மாமா, தயவு செஞ்சு உங்க அழக வச்சு எதையும் முடிவு பண்ணாதீங்க. அப்பனே கேலி பண்றாங்க, நீ சிரிக்கிறியா? எதுக்குப்பா கோவம்? சும்மா தமாஷா தானே பேசுறோம். தமாஷா சுண்டக்கா, நான் எப்பவும் மாமா சைடு தான். நீங்க எது வேணாலும் பேசுங்க மாமா, நான் போடுறேன். ஆமா, மாப்பிள்ளை மாப்பிள்ளை சிங்கம். ஆமா வாங்க, அவளை உட்காருங்க. ஆமா. கா 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 கா. மச்சான், அந்த மாதவி கட்டை எப்படி? அதுதானே, மாப்பிள்ளை மாதவிய நினைச்சு மாதவி மாதிரியே ஆயிட்ட காட்சி இருக்கேன். அடாடா, என்ன அழகு, என்ன அழகு. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்ல. பொறாம பொறாம, பொம்பளை பொறாம. என்ன இருந்தாலும் மாதவி மாதவி தான். என்ன அழகு, என்ன ஒயிலு, என்கிட்ட என்ன நெருக்கம். நீயும் இருக்கியா பொம்மை. இந்த அது வேடிக்கையா சொன்னா அதுக்கு அழுகணுமா? அத அழுகிட்டு விடுங்க. அழுகிறதும் பொம்பளைக்கு அழகுதான். அழகு யாரு, அழ வெச்சது யாரு? அதெல்லாம் ஓ வேலைடா. வாப்பா பொண்ணா. அடடே அண்ணனா,
நாடகத்தை பத்தி பாராட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. பாராட்டுதான் நேற்று நீயே நடத்திக்கிட்டிய. ஐயா ஏண்டா காளிப்பேல, நேத்து நாடகத்துல யாரும் உனக்கு மாலை போட்டாங்க? கூலிக்கார பசங்களா? மாலை வாங்க நீதான் பணம் கொடுத்தியா? பையங்க பேசிக்கிட்டாங்க. எவன் சொன்னான்? எனக்கு மாற போட வந்தான்ல, அவன் என்ன சொன்னான்? மாமா நடிப்பு மத்தவங்க நடிப்பை விட உசத்தின்னா. உடனே என்ன ஆச்சு? மக்கள் எல்லாம் கை தட்டினாங்க. ஆஹா, என் நடிப்பை கூட்டமே பாராட்டுதேன்னு அப்புறம் தான் போடு மாலையன்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டேன். அது தப்பா? நீயும் முத்தும் சேர்ந்து நடிச்ச இடத்துல உன் நடிப்பு தான் பிரமாதம்னு உனக்கு போட்டான் பாடுறான் மாலை. அவன் துணிச்சலுக்கு போட வேண்டாம் முதல் மாலை. சரி சரி, கூட்டமே சரியில்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், கலை இருக்க கலை, அது பொறாம பிறந்த இடம். அதை மாத்திரம் புரிஞ்சுங்க. நான் வர்றேன். மாமா நாடகத்துல பஃபூன் வரல இல்ல, அதான் இப்ப வந்துட்டு போறான். சரி நம்மளும் புறப்படுவோம். அண்ணா இருங்கண்ணே, சாப்பிட்டுட்டு போலாம். சீக்கிரமா கல்யாண சாப்பாடே போடமா. நாங்க தயார்தான். ஏப்பா நீ தயாரா? ஏமா நீ தயாரா? ஏய் சிங்காரம், அனாவசியமா ஏடா வீடு வம்பு போற? எதிரா வந்து நாங்க குளிக்கிற இடத்துக்கு நீ ஏன் குளிக்க வர்ற? தண்ணியில போய் உனக்கு எனக்கு பிரிக்காதடா. வேணும்னா காக்கா மாதிரி குளிச்சுட்டு வீட்டுக்கு போய் சார். ஏன் காக்கா மாதிரி நீ குளிய? பெரிய வீரமா பேசுறீங்க. இந்த ஆத்த நீந்தி கால் விடாம அக்கறைக்கு போய் அங்க இருந்து நீந்தி இக்கரைக்கு வா பாக்கலாம். ஏன் எனக்கு வேற வேலை இல்லையா? வேறதான் போடா. எங்க மன்றம் எல்லாம் கத்து கொடுத்துருக்குது. இங்க என்னடா வேணும்னா கடல்லயே நீந்தி லங்கா வரைக்கும் போயிட்டு வருவேன் தெரியுமா பாட்டா? கடல்ல நீந்த வேண்டாம், இந்த ஆத்த நீந்தி காட்டு போதும். நீஞ்சி புருவேன். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, கொஞ்சம் குளிருது, வேற ஒண்ணும் இல்ல. ஏய் சிங்காரம், நீந்தி போய் நடு ஆத்துல முங்கி சகதி அள்ளிட்டு வந்து அவன் மூஞ்சில பூசுறான். அப்பதானே நம்ம மன்றத்தை பத்தி புரிய அவனுக்கு. ஒண்ணு செய்யு, நீ போய் நடு ஆத்துல முங்கி சகதி அள்ளிக்கிட்டு வா, நான் அவன் மூஞ்சில பூசிடுறேன். ஏய் பாத்தியா, அவனுக்கு தைரியம் இல்லடா. யாருக்குடா இல்ல தைரியம்? உனக்குதான். இப்ப நீந்தி காட்டணுமா? காட்டு. என்ன பந்தயம்? நீ நீந்திட்டா எங்க மதத்துல இருந்து விலகி உங்க மதத்துல சேர்ந்துடுறேன். சரிடா, பாத்துடலாம்டா. தம்பி, அவன் தண்ணியில படகு விடுறான், நீ தண்ணியில அண்ணனையே விடுற. பாத்துடலாம். முத்து பாயிராச்சு மொடமுருங்க பிஞ்சாச்சு. என்னடி இது? முதல்ல இல்லடி ஆளு போடுங்கடி. பெரிய இவளுங்க. நீந்தி காட்டுறேன் பாருங்கடா, நீந்தி. நான் இப்ப எங்க இருக்கேன்? கரையில தான் இருக்கிறீங்க. ஆமா, நீங்க யாரு? எங்க போய்கிட்டு இருக்கீங்க? எங்க போய்கிட்டு இருக்கா? மெட்ராஸ் போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பாரு, தண்ணியில விழுந்தவன் எங்க போவான்? மேலதான் போயிருப்ப. உன் பேர் என்ன? என் பேரு வீரம்மா. வீரம்மா? உடம்பெல்லாம் ஈரம்மா போச்சு. ஆமா, உங்க பேர் என்ன? சிங்காரம். வீரம்மா, நான் வரேம்மா.